Hi friends, welcome to SciTech Labs Surface Coating Training Series. In today's session, I'll be explaining about the complaint registration in surface coatings, especially in metal compounds. இந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி நாம ரெஜிஸ்டர் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுல இதோட மெயின் பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது சர்ஃபேஸ் கோட்டிங் கம்ப்ளைண்ட்டை எப்படி ஒரு ப்ரொசீஜரலா ரெஜிஸ்டர் பண்ணணும் அது. அப்ப கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றப்போ, நாம அந்த ரூட் காஸ் அனலைசிஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்தரா நாம டீப்பா ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறதுனால, இந்த இந்த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல எஃப்ஐஆர், அந்த மாரி நாம அவ்ளோ டேட்டா எடுத்து குடுத்துட்டோம்னாக்கா, அப்ப அந்த டெக்னிக்கல் பெர்சன்ஸுக்கு அதனுடைய ரூட் காஸ் அனலைசிஸ், கரெக்டிவ் மெஷர்ஸ் இதெல்லாம் நீட்டா பண்ணிடுவாங்க. அப்ப இந்த கம்ப்ளைண்ட் ஃபார்ம் எப்படி இருக்கணும்? அந்த என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கோட்டிங் சிஸ்டம், கோட்டிங் பாராமீட்டர்ஸ், சர்ஃபேஸ் பிரிப்பரேஷன், அப்ளிகேஷன், தென் எக்ஸ்போஷர் அண்ட் ஃபெயிலியர் டீடைல்ஸ் இதெல்லாம் உள்ளடக்கி இருக்கும். அப்போ இந்த இன்புட் பெட்டரா இருந்தது அப்படின்னா, இந்த கம்ப்ளைண்ட்ட நம்ம சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த டார்கெட் அவுட்கம் இதுல என்ன அப்படின்னா, கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட்ட அத இன்வெஸ்டிகேட் பண்ணி எப்படி அத ரிப்போர்ட்டா குடுக்குறோம். அது மூலியமா இந்த சர்ஃபேஸ் கண்டிஷன்னால ஃபெயிலியரா? சர்ஃபேஸ் பிரிப்பரேஷன்னால அந்த ஃபெயிலியர் ஆச்சா? இல்லன்னா ராங்கா அந்த கோட்டிங்க செலக்ட் பண்ணியிருக்காங்களா? அப்ளிகேஷன் கண்டிஷன்ஸ்னால அந்த சர்ஃபேஸ் கோட்டிங் ஃபெயிலியர் ஆச்சா? அதுக்கப்புறம் சர்வீஸ் எக்ஸ்போஷர்ன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நார்மலான அட்மாஸ்பியருக்கும், ஒரு சலைன் அட்மாஸ்பியர், ஒரு கோஸ்டல் ஏரியால அந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப, டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அப்போ இந்த டார்கெட் அவுட்கம் என்ன அப்படின்னா, இந்த கம்ப்ளைண்ட்ட எப்படி சீரியஸா இன்வெஸ்டிகேட் பண்ணி, அதுல உள்ள இன்புட்லாம் எப்படி எடுத்துட்டு வருது அப்படிங்கிறது தான். இப்போ நீங்க என்னென்னலாம் டேட்டா வச்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பெயிண்ட்ல கம்ப்ளைண்ட் இருக்குன்னாக்கா, உடனடியா நம்ம கேட்க வேண்டிய கொஸ்டின், நம்ம ப்ராடக்ட் நேம் என்ன? என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்? அது எபாக்ஸியா? பாலியூரத்தேனா? இல்லாட்டினா ஏர் ட்ரையிங் ஆல்கிடா? இல்லாட்டினா அக்ரிலிக்கா? அப்போ அதோட நிக்காம, எந்த மேனுஃபேக்சரர்? அந்த பெயிண்டோட மேனுஃபேக்சரர் யாரு? அதுக்கப்புறம் அந்த பேட்ச் நம்பர் டீட்டெயில்ஸ் இருக்கா? மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கா? இதெல்லாம் நாம குறிப்பெடுத்துக்கணும். இதுதான் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்ட்ரேட் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். அதாவது மைல்டு ஸ்டீல் இல்லாட்டினா கால்வனைஸ்டு ஸ்டீலா? இல்லாட்டினா ஹெச்ஆரா? அதாவது ஹாட் ரோல்டு ஸ்டீலா? இல்லாட்டினா கான்கிரீட் சப்ஸ்ட்ரேட்டா? அலுமினியம் சப்ஸ்ட்ரேட்டா? இல்லாட்டினாக்கா நியூ பெயிண்டா? இல்லாட்டினா ப்ரீவியஸ்லி பெயிண்டட் ஏரியால திருப்பி அடிச்சிருக்காங்களா? இத்தன டீட்டெயில நம்ம தெளிவா குடுக்கணும். 3வதா, சர்ஃபேஸ் பிரிப்பரேஷன் டீட்டெயில்ஸ். இந்த சர்ஃபேஸ்ல பெயிண்ட் அடிக்கிறப்போ, சர்ஃபேஸ் பிரிப்பரேஷன் என்ன டைப்ல பண்ணியிருக்காங்க? அதுல பிளாஸ்டிங் பண்ணியிருக்காங்களா? ஸோ அதனுடைய ஸ்பெக்கு SA 2.5லயா? SA 2லயா? அதாவது இந்த கிரிட் சைஸ்லேருந்து எல்லாமே நம்ம உன்னிப்பா கவனிச்சு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பவர் டூல் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லாட்டினா சால்வெண்ட் கிளீனிங் பண்ணியிருக்காங்களா? இல்லாட்டினா பாஸ்பேட்டிங் மாரி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இதுதான் சர்ஃபேஸ் பிரிப்பரேஷன் டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் கண்டிஷன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அப்போ என்ன மெத்தட்ல அத அப்ளை பண்ணியிருக்காங்க? அந்த டயத்துல ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் எவ்ளோ? சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்ளோ? இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி பெர்சன்டேஜ் சொல்லுவாங்க. அது எவ்ளோ? ஈரப்பதனம் சொல்வது. அதுக்கப்புறம் அதாவது மழை காலத்துல அடிச்சிருக்காங்களா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிரும் இந்த டீட்டெயில் மூலியமா. என்ன டைப் ஆஃப் தின்னர் யூஸ் பண்ணாங்க? தின்னர் பெர்சன்டேஜ் எவ்ளோ பண்ணியிருக்காங்க? அதுக்கப்புறம் ஃபெயிலியர் எவிடன்ஸ். கிளியரா ஃபோட்டோ எடுக்கணும். க்ளோஸ் அப் ஷாட்ல. எந்த ஏரியால அது அஃபெக்ட் ஆயிருக்கு? அந்த ஃபெயிலியர் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? அந்த ஃபெயிலியரோட பேட்டர்ன் எப்படி இருக்கு? அந்த எட்ஜஸ்லேருந்து கிளீனா இருக்கணும். எட்ஜஸ், பேட்சஸ்
இல்லாட்டினா அண்டர் ஃபில்ம் ரஸ்ட் சம்டைம்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கலாம். தென் சர்வீஸ் எக்ஸ்போஷர், அதாவது இது வந்து அவுட்டோர்ல வைக்கப்பட்ட ஒரு காம்போனன்ட்டா, இல்லாட்டினா இன்டோரா, இல்லாட்டினா மெரைன் அட்மாஸ்பியர்ல இருக்கா, இல்லாட்டினா கெமிக்கல் ஃபியூம்ஸ் அத சுத்தி இருக்கா, ஹீட் எக்ஸ்போஷர் இருக்கா, வாட்டர் ஆர் கண்டென்சேஷன் இந்த மாரி இருக்கா? அப்ப அந்த சர்வீஸ் எக்ஸ்போஷர், அதாவது பெயிண்ட் அடிச்ச காம்போனன்ட்டோ, இல்லாட்டினா வெஹிக்கிளோ, இல்லாட்டினா ஏதாவது ஒரு பொருளோ, எந்த எக்ஸ்போஷர்ல இருக்குங்கிறத தெளிவா சொல்லணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஃபீல்டு டெஸ்ட், அதாவது இங்கேருந்து சைட் இன்ஜினியர்ஸ் போறாங்க, செக் பண்றாங்க. அவங்க ஏதாவது கிராஸ் ஆச் அடேஷன் பண்ணி பார்த்தாங்களா? அதுக்கப்புறம் இந்த ட்ரை ஃபில்ம் திக்னஸ் எந்த திக்னஸ்ல அடிச்சிருக்காங்க? அந்த ரீடிங் டிஎஃப்டின்னா ட்ரை ஃபில்ம் திக்னஸ். அதுக்கப்புறம் வாட்டர் பிரேக் டெஸ்ட் பண்ணாங்களா? தென் சால்வெண்ட் ரப் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஏதாவது ஒரு சின்ன சால்ட் டெஸ்ட் மாரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இத்தன டீட்டெயில பேஸ் பண்ணி நாம இந்த கம்ப்ளைண்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ஃபார்ம ரெடி பண்ணிட்டா, சப்சிக்வென்ட்டா டெக்னிக்கல் பெர்சன்ஸ் அத இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். ஃபோட்டோ ரூல் இதையும் நம்ம பார்க்கணும். ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா, மினிமம் ஒரு 6 ஃபோட்டோவாவது எடுக்கணும். ஒண்ணு வந்து ஓவரால் வியூவா இருக்கணும். இன்னொன்னு மிட் ரேஞ்ச், இன்னொன்னு க்ளோஸ் அப் ஷாட். அங்க ஃபெயிலியர் எட்ஜ கார்னர் பண்ற மாரி அது. அப்புறம் சப்ஸ்ட்ரேட்ட க்ளோஸ் அப் ஷாட். அதுக்கப்புறம் க்ளோஸ் அப் ஆஃப் இன்ட்ராக்ட் கோட்டிங். அதாவது சாரி இன்டாக்ட் கோட்டிங். அதாவது நல்லா இருக்கிற சர்ஃபேஸ், நல்லா இல்லாத சர்ஃபேஸ் 2யுமே நம்ம எடுக்கணும். தென் அதுல ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் நுழைக்க முடியும் அப்படின்னாக்கா, அதையும் நாம பண்ணலாம். ஆனா, இந்த ஃபோட்டோ எடுத்ததோட இல்லாம, அத ப்ராப்பரா லேபிள் பண்ணி, டேட் என்ன டேட்ல அத பண்ணோம், எந்த லொகேஷன்ல பண்ணோம், இத்தன டீட்டெயில் இந்த ஃபோட்டோல இருக்கணும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வருவோம். ஒரு கம்ப்ளைண்ட்ட எப்படி ரிஜிஸ்டர் பண்றது? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? ஓப்பன் த கம்ப்ளைண்ட் ஃபார்ம். ஸோ சாய்டெக் லேப்ஸ்ல நாங்க கிரியேட் பண்ணி குடுத்துருக்கோம். அந்த அ வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வெப் பேஜ ஓப்பன் பண்ணிக்கங்க. கிரியேட் அ நியூ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கங்க. அந்த டேஷ்போர்ட்ல எப்படி பண்ணணும் நேவிகேஷன் அத பாருங்க. அதுல உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் அப் பண்ணிட்டு வாங்க. தென் இந்த இதுல ஒரு ஜெனரல் செக்ஷன் குடுத்திருப்பாங்க. அது வந்து எப்போதுமே மேண்டேட்டரி ஃபார் ட்ராக்கிங் கம்ப்ளீட்டா பண்றது. என்னன்னா, கம்ப்ளைண்ட் டேட் இருக்கணும், ஸ்டேட்டஸ் இருக்கணும். அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே இருக்கா? சம்டைம்ஸ் கம்ப்ளைண்ட்க்கு அது வந்து கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மறுபடியும் கம்ப்ளைண்ட்ன்னு எடுத்துட்டு வரக்கூடாது இல்லையா? ஸோ அது கம்ப்ளைண்ட் ஓப்பனா இருக்கா? இல்லாட்டினா அத கரெக்ட் பண்ணியாச்சா? அண்ட் தென் கிளையன்ட் எந்த கிளையன்ட் யாரு கம்பெனி, என்ன சைட் லொகேஷன், கான்டாக்ட் பெர்சன் யாரு, அதே மாரி இந்த சைடு QA குவாலிட்டி அஷ்யூரன்ஸ்க்கு கான்டாக்ட் பெர்சன் யாரு, இதெல்லாம் நாம அதுல நோட் பண்ணியிருக்கணும். ஸ்டெப் 3 சப்ஸ்ட்ரேட் அண்ட் பிரிப்பரேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஃபார்ம நம்ம ஃபில் அப் பண்ணி ஆகணும். அதுல என்ன குடுத்திருப்பாங்க, சப்ஸ்ட்ரேட் டைப் என்னப்பா? மைல்ட் ஸ்டீலா, கால்வனைஸ்டா, கான்கிரீட்டா இது மாரி குடுத்திருப்பாங்க. அத டிக் பண்ணணும். பிரிப்பரேஷன் ஸ்டாண்டர்ட் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க? எந்தெந்த சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க? இல்லாட்டினா சாண்ட் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்களா? இந்த டீட்டெயில் வேணும். சர்ஃபேஸ் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு? அது வந்து ஆயிலியா இருக்கா? ரஸ்ட்டா இருக்கா? டஸ்ட்டா இருக்கா? இதையும் பார்க்கணும். அப்புறம் என்ன பிரிப்பரேஷன் மெத்தட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு, சப்போஸ் இப்போ பிளாஸ்டிங் பண்ணியிருந்தாங்கன்னாக்க, அது என்ன டைப் ஆஃப் அப்ரேசிவ், அதனுடைய ப்ரொஃபைல், அந்த அப்ரேசிவ்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்ட்டிகிள்ஸ், அது பார்ட்டிகிள் சைஸ் என்ன? என்ன டைம் கேப்ல அந்த பிரைமிங் பண்ணாங்க? அந்த டீட்டெயிலும் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் 4 கோட்டிங் சிஸ்டம். இதுல பிரைமர், இன்டர்மீடியேட், டாப் கோட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன் பிட்வீனா உள்ள ட்ரை ஃபில்ம் திக்னஸ் என்ன? அது என்ன டைப் ஆஃப் பிரைமர் யூஸ் பண்ணியிருக்காங்க? டாப் கோட் என்ன? இல்லாட்டினா கிளியர் கோட் ஏதாவது குடுத்துருக்காங்களா? அதோடைய இண்டிவிஜுவல் ட்ரை ஃபில்ம் திக்னஸ் என்ன? இவ்வளோ டீட்டெயில் அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரரோட பிராண்ட் என்ன? பேட்ச் நம்பர் என்ன? மேனுஃபேக்சர் டேட் என்ன? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. இதுல மெயினா இந்த கம்பாட்டிபிலிட்டி வார்னிங்ன்னு சொல்லக்கூடியது. அதாவது 2, 3 டிஃபரண்ட் பிராண்ட வச்சு மிக்ஸ் பண்ணி பிரைமர் ஒரு பிராண்டு, டாப் கோட் ஒரு பிராண்டு, சாண்ட்விச் கோட் ஒரு பிராண்டுன்னு அப்படி மாறி மாறி யூஸ் பண்ணாங்கன்னா, அதையும் நாம அதுல மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஏன்னா, இந்த கம்பாட்டிபிலிட்டி இஷ்யூ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 5வது பாயிண்ட் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ். அதாவது எந்த என்விரான்மென்ட்ல இது பண்ணாங்க? அப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணாங்களா? ரோல் பண்ணாங்களா? ஸ்ப்ரே பண்ணாங்களா? ஏர்லெஸ் ஸ்ப்ரேயா? ஏர் ஸ்ப்ரேயா?
தென் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அண்ட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்ன? இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். தின்னர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, பெர்சன்டேஜ் ஆஃப் தின்னர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் சொல்லணும். அதுக்கப்புறம் டைம் கேப் பிட்வீன் த கோட்ஸ். ஒரு கோட்டுக்கும் இன்னொரு கோட்டுக்கும் இடையில எவ்வளோ டைம் கேப் இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். இதுல யூசுவலா நாம பண்ற ஒரு காமன் மிஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தின்னர வந்து ராங்கா பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டினா ஓவர் தின்னிங் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தான் புவர் ஃபில்ம் ஃபார்மேஷனுக்கும் இல்லாட்டினா ஒரு பீலிங் ஆஃப் ஆவறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டெப் 6 பார்த்தீங்க அப்படின்னா, ஃபெயிலியர் டிஸ்கிரிப்ஷன். இந்த ஃபெயிலியர் டிஸ்கிரிப்ஷன் கம்பல்சரியா நம்ம தெளிவா சொல்லியிருக்கணும். அந்த டிஃபெக்ட்ட நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் டிஃபெக்ட் அப்படின்றதுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலனாக்கா, அதுக்கான ட்ரெய்னிங் நீங்க எடுத்துக்கங்க. அப்போ பீலிங்கா, ஃப்ளேக்கிங்கா, பிளிஸ்டரிங்கா, கிராக்கிங்கா, ரஸ்டிங்கா, அண்டர் கட்டிங்கா. ஸோ இந்த மாரி பலவிதமான டிஃபெக்ட்ஸ் இருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் மட்டுமே நான் ஒரு தனி எபிசோடா குடுக்குறேன். அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஏரியா என்ன? அதாவது ஸ்பெசிஃபை த காம்போனன்ட். ரூஃப் ட்ரஸ்ஸா? அதாவது நாம வந்து உள் பக்கமா இருக்கா? வெளியில இருக்கா? ரூஃப் ட்ரஸ்ஸா? இல்லாட்டினா ஹேண்ட் ரெயிலா? இல்லாட்டினா டேங்கா? இல்லாட்டினா ஃப்ரேமா? பேனலா? இதெல்லாம் நம்ம தெளிவா அந்த ஃபெயிலியர் ஏரியா எங்க நடந்ததுன்றது சொல்லணும். அதுக்கப்புறம் டைம் டூ ஃபெயிலியர். அப்போ இந்த ஃபெயிலியர் ஆச்சு அத ரிஜிஸ்டர் பண்றப்போ 1 டேலயே பண்ணிட்டீங்களா? 1 மந்த் கழிச்சு பண்ணீங்களா? 6 மாசம் கழிச்சா? இல்லாட்டினா ஒரு மான்சூன் கழிச்சு இந்த மாரி டிஃபெக்ட் வந்ததா? இதெல்லாம் அதுல மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் த எட்ஜஸ். ஏற்கனவே நான் சொன்ன மாரி, அந்த டிஃபெக்ட் ஆன எட்ஜஸ் எப்படி இருக்கு அந்த பேட்டர்ன், அத நாங்க ஃபோட்டோ மூலியமா சொல்லலாம். அதுக்கப்புறம் நாம அ அத பத்திய மென்ஷனும் பண்ணியிருக்கலாம். அதுல ஏதாவது ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கா? அதையும் நாம சொல்லணும். யூசுவலா இந்த மெட்டல் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 கோட்டுக்கு இடையில எப்படி இருக்கு? அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுதா? இல்லாட்டினா மெட்டல்லயே அது ஃபெயிலியர் ஆயிருக்கா? அப்படி அதாவது இன்டர் கோட் அடேஷன் ஃபெயிலியரா? இல்லாட்டினா மெட்டல் இன்டர்ஃபேஸ் அடேஷன் ஃபெயிலியரான்றத நம்ம தெளிவா எடுத்து சொல்லணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 7 இதுல சர்வீஸ் எக்ஸ்போஷர். ஒரு கோட்டிங் அப்படின்னாக்கா, அதுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. எந்த என்விரான்மென்ட்ல அந்த பெயிண்ட் பண்ணப்பட்டது, ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டது. அத மாத்தி நம்ம பண்ணியிருந்தோம்னா, கண்டிப்பா அதுல டிஃபெக்ட் வரத்தான் செய்யும். அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த சர்வீஸ் எக்ஸ்போஷர் டீட்டெயில்ஸ தெளிவா சொல்லணும். அது வந்து ஒரு மெரைன் அட்மாஸ்பியரா, இல்லாட்டா ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற இடமா, இல்லாட்டா இண்டஸ்ட்ரியல் ஃபியூம்ஸ் அங்க பக்கத்துல நெறைய இருக்கா, கெமிக்கல் பிளான்ட் பக்கத்துல இருக்கா, இல்லாட்டினா கெமிக்கல் பிளான்ட்லயே அத வச்சிருக்காங்களா, இல்லாட்டினா ஏதாவது இம்மர்ஸ் ஆயிருக்கா, ஸ்பிளாஷ் ஆயிருக்கா, இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும். அதுக்கப்புறம் கெமிக்கல் எக்ஸ்போஷர் ஏதாவது ஆல்கலி அட்டாக் இருக்கா? ஆசிட் அட்டாக் இருக்கா? சால்வெண்ட் வேப்பர்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லாட்டினா டிட்டர்ஜென்ட் வாஷ் பண்ணதுனால பீல் ஆஃப் ஆயிடுச்சா? அந்த டீட்டெயிலையும் நம்ம தெளிவா எடுத்து சொல்லணும். அதுக்கப்புறம் ஹீட் ஏதாவது என்டர் ஆயிருக்கா? இல்லாட்டினா ரொம்ப நாள் அப்படியே வெளியிலேயே அவுட்டோர்லயே வச்சிருந்தாங்க. யூவி எக்ஸ்போஷர் இல்லாட்டினாக்கா தண்ணீலயே ரொம்ப நேரம் மிதந்துட்டு இருந்தது. அப்போ வாட்டர் எக்ஸ்போஷர். இந்த நோட்ஸ் எல்லாம் தெளிவா நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 8 பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீல்டு டெஸ்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இங்கேருந்து கம்ப்ளைண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ற டெக்னிக்கல் ரெப்ரசன்டேட்டிவே சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன பண்ணலாம்னா, கிராஸ் அடேஷன் டெஸ்ட் அக்கார்டிங் டூ ஏஎஸ்டிஎம் 3 டபுள் டி 3359 பிரகாரம் அந்த ரேட்டிங் அதாவது 1, 2, 3, 4, 5 சொல்லுவாங்க. அந்த ரேட்டிங்ல அத சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் டிஎஃப்டி ரீடிங் அது தெளிவா அதாவது எவ்வளோ ட்ரை ஃபில்ம் திக்னஸ் அப்படிங்கிறத மெஷர்மென்ட் பண்ணலாம். தென் வாட்டர் பிரேக் டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சால்வெண்ட் ரப் அதாவது எம்இகேயோ இல்லாட்டினா xylene ரப் பண்ணி பார்த்தாக்கா, அது வந்து கியூர் ஆனதா இல்லையா? இல்லாட்டினாக்கா அந்த ரெசினா எஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையா? இல்லாட்டினா பிக்மென்ட் சாக்கிங் அவுட்டா? அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். தென் சால்ட் கன்டாமினேஷன் அது எஸ்பெஷலி மெரைன்ல வந்து இந்த மாரி டிஃபெக்ட்லாம் வரும். அதாவது கோஸ்டல் ஏரியால. அத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கலாம். தென் ஸ்டெப் 9 பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேட்டர் சம்மரி. யாரு இங்கேருந்து ஆஸ் அ சைட் இன்ஜினியரா இன்வெஸ்டிகேட் பண்றாங்களோ, அவங்க ஜெனரலா ஓவரால் சம்மரி குடுத்துடணும். யாரு அத பண்ணா? இன்வெஸ்டிகேட்டருடைய நேமு, டேட்டு. யாரு இன்ஸ்பெக்ட் பண்ணா? ஏன்னா அவங்கள்ட்ட தானே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். தென் பிரிலிமினரி காஸ்ட் என்னவா இருக்கும்? அவங்களோட வியூல அத எப்படி அந்த ஹைப்போதீசிஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க? அந்த டீட்டெயில். அதுக்கப்புறம் இம்மீடியேட் ஆக்ஷன். ஸோ இத வந்து அவங்க கம்ப்ளைண்ட்ன்னு தெரிஞ்சோனே அத எப்படி இம்மீடியேட்டா ஆக்ஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கரோஷன் அண்ட் பிரிவென்டிவ் மெக்கானிசம்ஸ் என்ன? அத மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஸ்டெப் 10 இதுல ஆ எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த
ஃபார்ம வந்து நாம சேவ் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட்டு. சேவ் பண்ணி அத ஒரு பிடிஎஃப்பா பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து அத யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பலாம். இந்த மாரி கம்ப்ளைண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுல வி ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறதுனால, உங்க பெயிண்ட் ஏதாவது இந்த மாரி டிஃபெக்ட் இருந்ததுன்னா, இவ்ளோ டீட்டெயில் இன்புட்டோட நீங்க குடுத்தீங்கன்னா, நாங்க அதுல என்னென்னலாம் பாசிபிள் ஃபெயிலியர்ஸ் இருக்கு, அதுலேருந்து எப்படி நாம வெளில வரலாம்? அத சால்வ் பண்ண முடியுமா? இல்லாட்டினா புது ப்ராடக்ட்ட வச்சு வரப்போற ப்ராடக்ட்டாவது இந்த கம்ப்ளைண்ட்லேருந்து ஃப்ரீ பண்ணிக்க முடியுமா? அப்படிங்கிறத தெளிவா தொகுத்து குடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9444929163. ஸோ உங்களுக்கு எந்த டீட்டெயில் வேணும்னாலும் நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஃபீஸோட நாங்க தாராளமா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். தேங்க் யூ வெரி மச்.